ஆதியே துணை. அனைத்து உறவுகளுக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி காலையிலேருந்து நம்முடைய பிரம்ம பிரகாசமே விழிச்சாலை ஆண்டவர்கள் மாதாந்திர பிரார்த்தனை சபை சீரும் சிறப்பமாக நடந்தேறி கொண்டிருக்கிறது. முத்தாய்ப்பாக நாம் இன்றைக்கி ஒரு 50வது சபை அப்படிங்கிறதுனால ஒரு புது விஷயம் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இன்றைக்கி நாம் இந்த மக்களிடையே சாமானிய மக்களிடையே புழங்கிட்டுருக்கோம். அப்போது அவங்க கேட்குற கேள்விகளை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம், அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு நிறைய கேள்விகளை நம்ம தினம் தினம் எதிர்கொண்டு இருக்கோம். அப்படி இன்னும் வரும் சபைகளிடையும் இன்றைக்கும் அது ஒரு ஆரம்பமாக என்னென்ன மாதிரி கேள்விலாம் நம்மக்கிட்ட வருது, அதை எப்படி நம்ம பதில் பங்கிட்டால் அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கலந்துரையாடல் தான் இந்த பகுதி. இன்றைக்கி ஷாலை சுரேஷ் கோவிந்தா, ஷாலை கமலி, ஷாலை நேத்ரா, ஷாலை ஜீவா அவங்களுக்கு என்ன கேள்வி கேட்கப்பட்டதோ அந்த கேள்வியை ஷாலை சுரேஷ் கோவிந்தாவிடம் கேட்டு ஒரு கலந்துரையாடல் மாதிரி பண்ணலான்னு ஒரு முயற்சி தான் இது. முதல் கேள்வி ஷாலை நேத்ரா அவர்கள் ஷாலை சுரேஷ் கோவிந்தாவிடம் கேட்பார்கள். இப்போ 50வது மாதாந்திர பிரார்த்தனை சபையில நம்ம இருக்கோம். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் கேட்குறாங்க, இந்த மாதிரி மெய்வழினா என்ன, நீங்க இப்போ போயிட்டு வரீங்க, பொங்கல் வைக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க, இதுனா என்ன அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் இப்போ புதுசா வரவங்களுக்கு சொல்லணும்னா ஒரு நட்செல்லாம் சொல்லணும்னா என்ன சொல்லணும்? சரி, இது அருமையான கேள்வி. இது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ மீடியாவில் எல்லாம் இப்போ நிறைய மெய்வழிச்சாலை பற்றி நிறைய யூடியூப்பில் ஷார்ட்ஸு நிறைய மீடியாவில் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம். இப்போ பொதுவாக அதில் என்ன காமிக்கிறாங்கன்னா, இந்த ஒரு மெய்வழிச்சாலை ஒரு எல்லை புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்குது. அங்கே நிறைய குடிசை இருக்குது. அந்த குடிசையில் கரண்ட் இல்லை, ரொம்ப சிம்பிளான லைஃப் வாழ்கிறாங்க. ஃபோன் இல்லை, அப்புறம் டிவி இல்லை, ஸோ கரண்ட் இல்லாத, ஸோ அதை பற்றியெல்லாம் தான் பேசுகிறாங்க. அப்புறம் பொங்கல் நல்லா ஒரு ட்ரெடிஷ்னலாக பொங்கலை கொண்டாடுறாங்க. அல்ல சமத்துவ பொங்கல், அல்ல ஜாதி பேதம் இல்லாமல் இருக்கிறாங்க. எல்லாம் வேறு ஜாதியிலேருந்து பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துக்கிறாங்க. அதை பற்றி தான் முக்கியமாக மெய்வழிச்சாலையை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அது முக்கியமும் இல்லை, அதோட முக்கியமான ஒரு செயல் இருக்குது. அதை பற்றியே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த பார்த்திங்கன்னா மெய்வழிச்சாலை பல வருஷமாக இருக்குது. அந்த பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு சிட்டிலேருந்து வெளியே இருக்குது, ஒரு காட்டு பகுதியில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 50-60 வருஷம் முன்னே அங்கே மெய்வழிச்சாலை ஆண்டவர் அங்கே ஆசிரமம் ஆரம்பித்தார். அதான் பொண்ணு தேவாலயம் சொல்கிறோம். இப்போ எதுக்காக ஆரம்பித்தாங்க, எதுக்காக இத்தனை தெய்வம் ஒரு 5048 சிஷ்யர்கள், அதாவது அனந்தர்கள் அனந்தியங்களை எதுக்காக வந்தாங்க, அங்கே நிறைய பேர் அங்கேயே தங்கிட்டாங்க. அவங்க சொந்த ஊரெல்லாம் விட்டுட்டு எதுக்காக தெய்வத்தை அங்கேயே சாலையில் இருந்தாங்கன்னு அதுதான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நம்ம மெய்வழிச்சாலை ஆண்டவர் பார்த்திங்கன்னா அவர் ஆதி சிவர். இப்போ அவர் சொன்னது என்னென்னா, சாவில் 2 விதமான சாவு இருக்குது. ஒன்று கசப்பு தீட்டு வெளியாகி, நாதம் வெளியாகி புறநாத்த சாவுறது, அது ஒரு சாவு. இன்னொரு சாவுனா கசப்பு தீட்டு வெளியே ஆகாமல் தீர்த்தம் குடிப்பாங்க, ஜீவ சமாதி ஆவாங்க. அதை ஜீவ பிராணாயம் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஜீவ பிராணாயம் ஆவாங்க. அப்புறம் இது மாதிரியெல்லாம் இதுதான் முக்கியமான செயல். இந்த செயல் வேற எங்கேயுமே இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. இப்போ நம்ம தெய்வம் என்ன பண்ணுறாங்கன்னா, தெய்வரோட கருணை தான். இப்போ தெய்வோட கருணை என்னன்னா, அவரோட தவபலத்தை வச்சு அவங்கள யார் நம்புகிறாங்க, நம்ம தெய்வத்தை யார் நம்புகிறாங்களோ, அவங்க சீடர்களோ, அவங்கள யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு ஜீவ முக்தியோ ஜீவ பிராயணமோ அடக்கம் சாத்தியமாகுது. இப்போ யார் தெய்வம் என்ன சொல்கிறாங்க, யார் அடக்கம் ஆகிறாங்க ஜீவ சமாதியோ அவங்களுக்கு சொர்க்கபதி வாழ்க்கை கிடைக்குது. யார் இல்லையோ, யார் பிந்து விலையாகி, அதாவது நாத விலையாகி புறநாத்த வெளியே சாகுறாங்களோ அவங்க நரகத்து போகிறாங்க. இதுதான் முக்கியமான ஒரு வித்தியாசம். நம்ம தெய்வங்கள் வெளிப்படையாக சொல்கிறாங்க. இப்போது இது நம்ம மிச்சம் இதுக்கு முன்னே வந்தாங்க, எத்தனை பார்வான மகானுங்களுக்கெல்லாம் வந்துக்கிறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு
அவங்க தவபோல சமாளித்து அவங்க வந்து முக்தி அடைகிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. அவங்க பாடுபட்டு அவங்க முக்தி அடைஞ்சாங்க. ஆனால் நம்ம தெய்வம் வந்து நம்ம முக்தி அடைகிறதுக்காக அவரோட தவபலம் வந்து நம்மளுக்கு கொடுக்குற அளவுக்கு அவளுக்கு அந்த வலிமை இருக்குது, சக்தி இருக்குது. மிச்சம் இதுக்கு முன்னே எந்த பார்வையும் முடியல. ஏன்னா இவர் வந்து ஆதி சிவன், இவருக்கும் அந்த வலிமை இருக்குது. அவரோட தவபலத்தில் நம்மளுக்கு முக்தி கொடுக்குறார். ஸோ இதுதான் மெயின் ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது. இது எத்தனையோ அனந்திகள் உப்பும் தெய்வம் இப்போ திருமேனியில் இல்லைன்னா கூட இன்னும் அடக்கம் நடந்து கொண்டு இருக்குது. அது 10 அடையாளம் சொல்கிறாங்க. அதாவது அந்த யார் அடக்கம் ஆனாங்களோ அவங்கள தீர்த்தம் கொடுப்பாங்க. அதாவது அவங்க பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், பாடி வார்மாக இருக்கும். தீர்த்தம் குடிப்பாங்க. அவங்க முகம்லாம் மஞ்சள் நிறத்தில் மாறும், பாடி ஸ்டிஃப்னஸ் இருக்காது. ஸோ இது மாதிரி எல்லாம் பாடி போனால் வெயிட் இருக்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்க நார்மல் வெயிட்டாக இருக்கும். இதெல்லாம் ஒரு முக்கியமான அடையாளம். இதே இறந்துட்டாங்கன்னா அது கசப்பு தீட்டு வெளியாகி பாடி ஸ்டிஃப் ஆகி அகூரமாக ஆயிரும். அதனால ஏன்னா நம்ம தெய்வம் பார்த்தீங்கன்னா இதை எப்படி சாதினா தெய்வோட தவபலத்தால் தான் முடியுது. இது முன்ன வள்ளலாரும் வந்தார். அவர் இருக்கு சொல்ல ஏதோ ஒரு சில பேருக்கு முக்தி கிடைஞ்சது. ஆனால் அவர் போனதுக்கப்புறம் எந்த பார்வனாலும் இதுக்கு முன்னே எந்த பார்வனாலும் முடியல. ஏன்னா அவங்கவுங்க பாடுபட்டு அவங்க முக்தி அடைந்தாங்க. ஏன்னா நம்ம தெய்வத்தால் தான் நம்மளால் அவர் சீடர்களும் அவங்க ஜீவமுக்தி அடையலாம். அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தாலும் ஃபேமிலியோடு இருந்தாலும் கல்யாணம் குழந்தை குட்டி இருந்தாலும் அவங்க ஜீவமுக்தி அடையலான்ட்டு தெய்வம் தான் நம்மளுக்கு சாத்தியம் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் முக்கியமான ஒரு மேவி சாலையில் இதுக்கு நடக்கிற செயல். மிச்சதெல்லாம் செகண்டரி, ப்ரைமரி தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால தான் இந்த மக்கள் தீனி மக்கள் நம்ம அந்த மேவி சாலை தேடி வருகிறாங்க. நமஸ்காரம் அங்கிள். நமஸ்காரம். நம்மளை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா, நீங்களாம் சாவுக்கு போக மாட்டீங்க, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போது அவங்களுக்கு இதை பற்றி புரியுது, ஆர்வமாகவும் இருக்காங்க, வரணும் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் சுற்றி இருக்க சொந்தக்காரு தெரிஞ்சவங்க அவங்க கூடலாம் அவங்க டெத் ஆகிட்டா போக முடியலையே அப்படின்றதுக்காகவே இதை வர்றதுக்கு தவிர்க்கிறாங்க. அதை எப்படி அவங்கக்கிட்ட நம்ம சொல்லி புரிய வைக்கிறது? எப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம சாவு ரெண்டு விதமான சாவு இருக்குது. ஒன்று சாவு ஜீவமுக்தி அடைகிறாங்க, அடக்காகிறாங்க. இன்னொன்று கசப்பு தீட்டு வெளியாகும். இப்போது அந்த மாதிரி சாவு பார்த்தீங்கன்னா தீட்டு தெய்வம் சொல்லிங்கன்னா அந்த மாதிரி சாவு கலந்தால் 3 வருஷம் தாவு போல் நமக்கு போகுது. இப்போ அதே மாதிரி இப்போது அந்த மாதிரி மக்கள் கேட்பாங்க, மெய்வெளி சாலை இல்லாத வெளியே வைக்கல, இப்போ உங்கள் வீட்டில் சாவே இல்லையா, சாவு நடந்தால் போக மாட்டிங்களா? இப்போனா எப்படின்னா, இப்போ மெய்வெளி ஏற்றுக்கணுங்க அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சாவு இருக்காது, அடக்க தான் ஆகும், ஜீவ சமாதியே தான் ஆகும். இப்போ சில பேர் அப்படியே சொந்த பந்தங்கள் சில மக்கள் மெய்வெளி சாலை ஏற்றுக்கல. அப்படிப்பட்ட நம்ம சொந்த பந்தங்களுக்கு நம்ம சாவுக்கு போக மாட்டோம். இப்போ எதுக்குன்னா நம்ம தெய்வம் அந்த மாதிரி உத்தரவு பண்ணிக்கிறாங்க. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, பொதுவாக இப்போ நம்ம சமுதாயத்தில் எப்படி இருந்தால், இப்போ ஒரு கல்யாண வீடு இருக்குது. இப்போ கல்யாண வீட்டுக்கு இப்போ சாவு இருந்தால் இப்போ கல்யாண வீட்டில் அவங்க யாரும் சாவு அட்டன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ யாரும் மாலை போட்டிருப்பாங்க, சபரிமலை மாலை இல்லைன்னா திருப்பதிக்கு மாலை, ஏதோ மாலை போட்டிருந்தால் அவங்க சாவுக்கு போக மாட்டாங்க. இப்போ இது மாதிரி எதனா ஒரு காரியம் இருந்தால் இப்போ யாருன்னா அம்மை போட்டிருந்தா அவங்க சாவுக்கு போக மாட்டாங்க. இதுக்கெல்லாம் சாவுக்கு போக மாட்டாங்க, சமுதாயத்தில் ஏற்றுனாங்க. ஏன்னா நம்ம மெய்விச்சாலை மக்கள் வருஷம் பூரா மாலை போட்டுக்கிறாங்க. அது தீட்டு இது, அதனால நம்ம தெய்வத்தில் பண்ணிங்கன்னா போகக்கூடாதுன்ட்டு. இப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொந்த பந்தத்துக்கு நம்ம தெரியப்படுத்துவோம், இது இப்போ புரிய வைப்போம். முடிஞ்சால் அவங்களும் மெய்விச்சாலை ஏற்றுக்கணும், மூலமந்திர சொல்லி ஏற்றுக்கினாலும் அவங்களும் ஜீவ சமாதி அடையலாம், அவங்களும் அடக்கம் ஆகலாம். அப்பேற்பட்ட அப்போ நம்ம அவங்களோட ஜீவ சமாதியில் அடக்கத்தில் கலந்துக்கலாம். பட் அப்படி யாரை ஒத்துக்கலையோ, இப்போ நம்ம அப்படியும் இந்த சாவு நடந்துடுச்சுன்னா நம்ம ஒரு 8 நாள் கழித்து அவங்க வீட்டுக்கு போய் நம்ம துக்கத்தை விசாரிக்கலாம். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம எதுவும் ஒரு பச்சை தண்ணீர் குடிக்கக்கூடாது. இருந்தாலும் ஒரு 40 நாள் கழித்து தான் அவங்க வீட்டில் போய் நம்ம ஏதோ அதாவது பசியாரெலாம் இந்த மாதிரி பண்ணலாம். பட் 8 நாள் வரைக்கும் இப்போ நம்ம
8 நாள் கழிச்சு தான் நம்ம வந்து அவங்க வீட்டில் போய் துக்கம் விசாரிக்கலாம். அதுவும் முக்கியமானது, எதுவும் தண்ணி கிண்ணி எதுவும் தண்ணி கிண்ணி குடிக்காமல் நம்ம வந்து துக்கம் விசாரிச்சுட்டு வந்துடணும். அதே மாதிரி இந்த காரியம் இந்த சடங்குலாம் நம்ம கலந்துக்கூடாது. இப்போ அடுத்த கேள்வி நீ கேட்டது வந்து எப்படி இந்த நான்வெஜ்ஜு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆமாம், அது இப்போ எந்த ஒரு ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்திட்டம் இருக்குது, முதலேருந்தே இருக்குது. அப்போ காலப்போக்கில் அவங்க வசதி தகுந்த மாதிரி மாற்றினாங்க, ஏன்னா மக்கள் கம்மியாகிடுவாங்கன்ட்டு மாற்றினாங்க. ஏன்னா நம்ம தெய்வம் என்ன சொல்கிறாங்க, எப்போ நம்ம அசைவம் புலால் சாப்பிட்றோமோ நமக்கு தேக முக்தி கிடைக்காது. ஸோ அதுதான் முக்கியமான ஒரு இது. ஸோ தேக முக்தி வேணும்னா நம்ம வந்து இந்த புலால் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இந்த ட்ரிங்க்ஸு சிகரெட் இது பண்ணுறது எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம தேக முக்தி கிடைக்கும். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு சட்டம். நான் கேட்குறது கேள்வி என்னென்னா, வந்த முன்னோர்கள் பாரவான்கள் எல்லாம் விட உங்கள் தெய்வம் எந்த வகையில் சிறந்தவர் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதெல்லாம் உங்கள் பாட்டன் முப்பாட்டன் தாத்தா எல்லாருமே வந்து வழிபட்டது பெருமாளையோ சிவனையோ வழிபட்டாங்க. இவங்களிருந்து எந்த விதத்தில் இவர் சிறந்தவர்ன்ட்டு நீங்கள் இதுக்கு மாறிட்டீங்க அப்படின்றது தான் அதிகப்படியான கேள்வியாக இருக்குது. இதுக்கு கொஞ்சம் விளக்கம் வேணும். நமஸ்காரம். இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னா, இப்போ நம்ம மேல்சாலை ஆண்டவனோட அதோட அவருக்கு தான் அந்த சக்தி உண்டது. அவர் தன்னோட தவபலத்தில் யமங்கிட்ட இருந்த காப்பாற்றி நம்மளுக்கு வந்து அடக்கம் கொடுக்குறாரு, ஜீவப்பிராணாயாமம் கொடுக்குறாரு. இது நம்மளோட தெய்வத்தால் தான் சாத்தியம். இப்போ நம்ம தெய்வம் வந்து ஆதி சிவன், அதாவது மிச்ச தெய்வங்கள் ரிஷிகள் அவங்களால வணங்குற தான் நம்மளோட தெய்வம். இப்போ வந்து நம்ம வள்ளலாரோட வாக்கியம் ஒன்று இருக்குது. இப்போ இது வந்து ஒரு சாதாரண முனிவரோ ரிஷியோ சாதாரண பாரவானோ இல்லை, எல்லா தெய்வங்களும் வணங்குறவர் தான் நம்மள தெய்வத்தை வணங்குறான். ஸோ அவர் பெரிய மகான். இவர் வந்து கலியுகத்தில் வந்து நம்மளை வந்து யமங்கிட்ட காப்பாற்றுறதுக்காக அவர் வந்து சம்பாரிச்சு வச்ச தவபலனை நம்மளுக்கு வந்து ஜீவமுக்தி கொடுக்குறாரு. யார் அவங்களுக்கு நம்புகிறாங்களோ, ஆண்டவரை தெய்வத்தை நம்புகிறாங்களோ, அவர் தவபலத்தில் வச்சு நம்மளுக்கு வந்து யமங்கிட்ட காப்பாற்றி நம்மளுக்கு ஜீவமுக்தி கொடுக்குறாங்க. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். மிச்சம் வந்து இதுக்கு முன்னே வந்தவங்க எத்தனையோ மகான்கள் அந்த வேற யுகத்தில் வந்தாங்க. அவங்க வந்து அவங்க இருக்கிறதுக்கு தான் அவங்களால வந்து அவங்களுக்கு மிச்ச பேருக்கு முக்தி கொடுக்க முடியுது. அப்புறம் அவங்க வந்து மறைஞ்ச அப்புறம் அவங்களால எதுவும் பண்ண முடியல. அதே நேரத்தில் அவங்க ஏதின நூல்கள் வழிபாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த காலத்துலாம் வேலை செய்தது. ஏன்னா இந்த கலியுகத்தில் இப்போ நம்ம வந்து தவம் பண்ண முடியாது. அதுதான் தெய்வம் என்ன பண்ணால் நம்மளுக்காக தவம் பண்ணி யார் அவங்கள நம்ம தெய்வத்தை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு வந்து தவத்தை பல கொடுத்து யமகிட்டத்தை காப்பாற்றி முக்தி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். முன்ன இருந்த பாரவான்களை யாருக்கும் முக்தி கொடுக்க முடியல. அவங்க முக்தி அடைஞ்சாங்க. அந்த வழிகளை தான் அவங்களோட வேதத்துல இறக்கி வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம தெய்வம் மட்டும்தான் வந்து அவங்க தவப்பலனால மற்றவங்களுக்கும் முக்தி கொடுக்குற வல்லமையை பெற்றாங்க. அவங்க முன்ன வந்த பாரவான்கள் இறக்கிய வேதங்கள்லாம் வந்து அவங்க உடலுடன் இருக்கிற வரைக்கும் அது செயலுடையதா இருந்தது. இப்போ அது செயலுடையது இல்லை. ஆனா நம்ம வேதம் மட்டும்தான் எப்பவுமே தெய்வம் இப்பவும் கன்னிவிராதவத்துல இருக்காங்க. அது வந்து திருமேனியை மறைச்சிட்டு இருந்தா கூட இப்ப கன்னிவிராதவத்துல இருந்து அது செயலுடையதா இருக்கு. இன்னைக்கும் அதுக்கு நம்மளுக்கு எவிடன்ஸ் பேஸ்டா இருக்கிறது இப்ப நடந்து கொண்டு இருக்கிற ஜீவ பிரயாணங்கள். அப்போ இது ஒரு புரிதலா மாமா ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது இப்போ கெசட்டர் ஆஃபீஸர் ரேங்க்ல இருக்கிற நம்ம தெய்வம் முன்னுக்கு இருந்தவங்கலாம் இப்போ ரிட்டையர் ஆயிட்ட மாதிரி அப்படி புரிஞ்சது. இப்போ அவங்க சைன் பண்ணா அது செல்லாது. ஏன்னா வந்து அப்ப அவங்க சைன் கலியுகத்துல நம்ம தெய்வம் மட்டும்தான், நம்ம மட்டும்தான் ஒன்லி ஒன் ஆபீசர் ஃபார் எவர் அப்படிங்கிற மாதிரி தான். அப்படி வேணா நம்ம விளக்கம் கொடுக்கலாம். யாரும் வரல, இனிமேயும் இருக்க முடியாது. ஏன்னா அத்தனை தவ வல்லபம் அவங்க வந்து சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. அந்த தவ புரியல் அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. நமஸ்காரம். நமஸ்காரம்.